Dear 8th standard students, this is your second part video of the unit matter around us metals and non-metals. So metals and non-metals, you need to know the meaning of civilization. காலம் அப்பலேருந்து உள்ளதுக்கும் இப்போ உள்ள சிவிலைசேஷனுக்கு எவ்வளோ சிவிலைஸ்டாக இருக்காங்க மக்கள். ஸோ how much different things have obtained during this century. அப்படி பார்த்தீங்கன்னா many metals and non-metals were discovered during these years. So the country is prospered with many metals and non-metals. So how we can identify the element as a metal or non-metal? எப்படி வந்து ஒரு எலிமெண்ட்டை மெட்டலா நான் மெட்டலாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், எலிமெண்ட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ். அதோட ஃபிசிக்கல், அதோட ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு தான் நம்ம வி கேன் கிளாஸிஃபை வெதர் தட் எலிமெண்ட் கம்ஸ் இன்டு மெட்டல்ஸோ அது வந்து மெட்டல்ஸில் ஃபிட் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம இது பண்ணலாம். ஆனால் சில எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம மெட்டல்ஸும் சொல்ல முடியாது, நான் மெட்டல்ஸும் சொல்ல முடியாது. தோஸ் எலிமெண்ட்ஸ் ஆர் கால்ட் செமி மெட்டல்ஸ். மெட்டலாய்ஸுக்கு வந்து இன்னொரு பேர் செமி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எலிமெண்ட்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபஸ்ட் மெட்டல்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். மெட்டல்ஸ் அப்படின்னா எக்ஸாம்பிள் கோல்டு, சில்வர், அயன், காப்பர், இது எல்லாமே மெட்டல்ஸ். ஸோ வாட் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் மெட்டல்ஸ்? கோல்டு, அயன், காப்பர், சில்வர், இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ என்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு மெட்டல்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கணும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கணும்னு பார்க்க போகிறோம். மெட்டல்ஸ் வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு பாயிண்ட் தே ஹாவ் டு பி சாலிட். செகண்ட் பாயிண்ட் ஹார்டாக இருக்கணும், சாலிடாக இருக்கணும், ஹார்டாக இருக்கணும், ஷைனிங் மெட்டீரியலாக இருக்கணும். அதுதான் வந்து அதோட மெட்டாலிக் லஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. த டிப்பிக்கல் ஷைன் ஆஃப் தி மெட்டல் இஸ் மெட்டாலிக் லஸ்டர். மெட்டல்ஸ் நார்மலாகவே நிறைய டென்சிட்டி இருக்கும். ஸோ இட் ஷுட் ஹாவ் ஹை டென்சிட்டி. Not only that, it may have high melting point and boiling point also. அந்த மெட்டல் வந்து நீங்கள் சூடு பண்ணிங்கன்னா ரொம்ப டெம்பரேச்சர் அதுக்கு அதிகமாக காமிக்கும். ஸோ நிறைய மெல்ட்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட்டும் இருக்கணும். அது மாதிரி மெட்டல்ஸை நீங்கள் அடிச்சிங்கன்னா நிறைய தின் ஷீட்ஸாக ஃபார்ம் ஆகும். திஸ் டெண்டன்சி இஸ் கால்ட் malleability. So the tendency of forming the metals and that can be hampered into a very thin sheets is called malleability. இந்த ப்ராசஸ் malleabilityங்கிற ப்ராசஸ் வச்சு தான் அலுமினியம் வந்து சில்வரி ஃபாயில்ஸாக வந்து மாற்றுறாங்க. அதை வந்து அலுமினியம் வச்சு நல்லா ஹேமரால் அடித்து அதில் வந்து ஒரு தின் ஷீட்டாக ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸ் பேர் malleability. இப்படி தான் வந்து அலுமினியம் வந்து சில்வரி ஃபாயில்ஸாக கொண்டு வராங்க. நாட் ஓன்லி தட், மெட்டல்ஸ் கேன் பி ட்ரான் வித் தின் ஒயர்ஸ். இதுதான் வந்து டக்டைலிட்டிங்கிறாங்க. malleability. இப்போ நெக்ஸ்ட்டு டக்டைலிட்டி பார்க்குறோம். அதாவது மெட்டல்ஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டி காப்பர் ஒயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி தின் ஒயர்ஸாக நம்ம பார்க்கலாம். அதுவும் நம்ம கொண்டு வரலாம். ஸோ மெட்டல்ஸ் வந்து எப்பவுமே குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறோம். குட் கண்டக்டர்ஸ்னால் த எலக்ட்ரிக் சார்ஜ் தட் வில் ஃப்ளோ இன் ஒன் டைரக்ஷன், in a particular direction. So generally metals are good conductors of heat and electricity. On being hit, metals produce அது ஒரு சத்தம் கேட்கும். மெட்டல்ஸ் வந்து டக்குன்னு படித்து அதில் ஒரு சத்தம் கேட்கும். இதெல்லாம் தீஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் பீயிங் மேட் யூஸ் இன் மேக்கிங் டெம்பிள் பெல்ஸுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். மெட்டல்ஸ் தான் டெம்பிள் பெல்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் அந்த ஷைனிங் மெட்டல்னு சொல்கிறாங்களா அப்படின்னா என்னென்னா இதுதான் ஷைனிங் மெட்டல். இதெல்லாம் தான் சம் ஆஃப் தி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் திங், மெட்டல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? பிரிட்ஜஸ் கட்டுறதுக்கு, இன்ஜின் பார்ட்ஸ்க்காக, அயன் ஷீட்ஸ்க்காக, பார்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். காப்பர் வந்து எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸில் யூஸ் பண்ணுறோம். காப்பர் காயின் பார்த்துருப்பீங்க, காப்பர் ஸ்டாச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி சில்வர், கோல்டு எல்லாமே ஜுவல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். மெர்க்குரி வந்து தெர்மோமீட்டர், பேரோமீட்டரில் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதுக்கு நிறைய ஹை டென்சிட்டி. அது மட்டும் இல்லாமல் தே ஹாவ் யூனிஃபார்ம் எக்ஸ்பான்ஷன் ஈவன் இன் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். அலுமினியமும் எலக்ட்ரிக்கல் ஒயரில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, கேபிள்ஸை யூஸ் பண்ணுவீங்க, ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவீங்க. லீடும் வந்து நீங்கள் எக்ஸ்ரே மிஷினில் கண்டிப்பாக லீடு யூஸ் பண்ணுவீங்க. ஆட்டோமொபைல்ஸ்லையும் நீங்கள் பேட்ரிஸ்லையும் லீடு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ லெட் ஆர் லீட், ஓகே லீட். ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ். அது எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் திங், நான் மெட்டல்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ மெட்டல்ஸ்க்கு என்னென்ன பார்த்தோம்? கோல்டு, அயனு, காப்பர், சில்வர் மெட்டல்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நான் மெட்டல்ஸில் சல்ஃபர், கார்பன், ஆக்சிஜன், இதெல்லாம் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். வேறஸ் இன் கேஸ் ஆஃப் மெட்டல்ஸ் சாலிடாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, சாலிட், லிக்விட், கேஸ் எந்த ஸ்டேட்டில் வேணாலும் இருக்கலாம். சல்ஃபரும் பாஸ்பரஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். ப்ரோமீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகே, ஆக்சிஜன், நைட்ரஜன்லாம் எடுத்திங்கன்னா கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இங்கே 3 வகையான ஸ்டேட்லேயுமே யூ கேன் ஃபைண்ட் ஆல் தீஸ் எலிமெண்ட்ஸ். நான் மெட்டல்ஸ் வந்து சாலிட் மாதிரி இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்காது. டைமண்டை தவிர, டைமண்டும் நான் மெட்டல் தான். ஏன்னா அது ஒரு ஃபார்ம் ஆஃப் கார்பன் இல்லையா, அதுவும் ஒரு நான் மெட்டல். எக்ஸப்ட் டைமண்ட் அதர்ஸ் ஆர் நாட் வெரி ஹார்ட். ஆனால் ரொம்ப டல் அப்பியரன்ஸ். மெட்டல்ஸ் வந்து ரொம்ப ஷைனி அப்பியரன்ஸாக இருக்கும், இது ரொம்ப டல்லாக இருக்கும்.
ஸோ நான் மெட்டல்ஸ் வந்து நார்மலாகவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப லோ டென்சிட்டி. நான் மெட்டல்ஸ் ஹேவ் லோ மெல்ட்டிங் பாயிண்ட். அங்கே வந்து ஹை மெல்ட்டிங் பாயிண்ட், ஹை பாய்லிங் பாயிண்ட். ஹியர் லோ மெல்ட்டிங் பாயிண்ட், லோ பாய்லிங் பாயிண்ட். அங்கே மேலியபிலிட்டி பற்றி பேசியிருப்போம், இங்கே இட் இஸ் நான் மேலியபிள். அங்கே டக்டைலிட்டி பற்றி பேசியிருப்போம், இங்கே இட் இஸ் நாட் டக்டைல். கார்பன் ஃபயர் இஸ் நாட் இட்ஸ் ஹைலி டக்டைல். அது மாதிரி அங்கே வந்து மெட்டல்ஸ் எல்லாமே குட் கண்டக்டர்ஸ். எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து அழகாக ஃப்ளோ ஆகும், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அழகாக பாஸ் ஆகும். இங்கே நான் மெட்டல்ஸ் வந்து பேட் கண்டக்டர்ஸ். கிராஃபைட்டுங்கிறது எக்ஸப்ஷன். கிராஃபைட் மட்டும் நான் மெட்டலில் ரொம்ப எக்ஸப்ஷன் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இங்கே சவுண்ட்லாம் ஹிட் பண்ணால் ப்ரொடியூஸ் ஆகாது, அங்கே சவுண்ட்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நான் மெட்டல்ஸ் யூஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைமண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து கட்டிங் கிரைண்டிங் எக்யூப்மெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பென்சிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பென்சிலோட லீடு, அந்த பென்சில் எழுதுறீங்க பாருங்கள், அந்த கூர்ப்பு, அது வந்து கிராஃபைட்டு தான். இன் சேம் வே சல்ஃபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கன் பவுடரில் சல்ஃபர் யூஸ் பண்ணுறாங்க, ரப்பர் வல்கனைசேஷன் ப்ராசஸில் சல்ஃபர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபாஸ்ஃபரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரேட் பாய்சன் ரெடி பண்ணுறதுக்கு ஃபாஸ்ஃபரஸ் மிக்ஸ் பண்ணுவாங்க. மேட்ச் பாக்ஸுக்கும் உங்களுக்கு ஃபாஸ்ஃபரஸ் தேவை. நைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமோனியா மேனுஃபேக்சரிங் அமோனியா யூ நீட் நைட்ரஜன். இஃப் யூ டேக் குளோரின், ப்ளீச்சிங், குளோரின் பவுடரை தூவி விட்டுருவாங்க ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் பிகாஸ் இட் ஆக்ட்ஸ் as a ப்ளீச்சிங் ஏஜென்ட் இன் ஸ்டெரிலைசிங் அண்ட் இன் ஸ்டெரிலைசிங் வாட்டர். ஹைட்ரஜன் வந்து ராக்கெட் ஃபியூல் அனுப்புறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஹைட்ரஜன் ஃப்ளேம் யூஸ் பண்ணுறாங்க கட்டிங் வெல்டிங் பர்பஸ்க்காக. ஹைட்ரஜன் வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் மெட்டல் எப்பயுமே சாலிடாக இருக்கும், நான் மெட்டல் சாலிட் லிக்விட் கேஸ். 3 ஸ்டேட்லேயும் நம்ம பார்க்கலாம். மேலியபிலிட்டி வந்து மெட்டல் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி குட், நான் மெட்டல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேவலம். டக்டைலிட்டி மெட்டல் இஸ் வெரி குட், நான் மெட்டல் பொறுத்த வரைக்கும் புவர், நத்திங் பட் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெல்ட்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட், டென்சிட்டி மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹை. இதே நான் மெட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் திஸ் மெல்ட்டிங், பாய்லிங், டென்சிட்டி எவ்ரி திங் இஸ் லோ. அது மாதிரி கண்டக்டர், குட் கண்டக்டர் மெட்டல், பேட் கண்டக்டர் நான் மெட்டல். நெக்ஸ்ட் டாபிக் மெட்டலாய்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். மெட்டலாய்ட்ஸ்னால் தோஸ் எலிமெண்ட்ஸ் தட் எக்ஸிபிட் நெய்தர் மெட்டல் நார் நான் மெட்டல். மெட்டலும் இல்லை நான் மெட்டலும் இல்லை அப்படின்னு சொல்கிற சில எலிமெண்ட்ஸ்லாம் தான் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் என்ன, போரான், சிலிக்கான், ஆர்சனிக், ஜெர்மானியம், ஆன்டிமனி, டெல்லூரியம், போலோனியம். So you have to read all these examples, it's very important. Boron, silicon, arsenic, germanium, antimony, tellurium and polonium இதெல்லாமே மெட்டலாய்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. மெட்டலாய்ட்ஸ் எப்படி இருக்கும்? மெட்டலாய்ட்ஸும் சாலிடாக தான் இருக்கும். அது மாதிரி மற்ற மெட்டல்ஸோட ஃபார்ம் பண்ணுறப்போ இது அலாய்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். சிலிக்கான், ஜெர்மானியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பெஸ்ட்டு எலக்ட்ரிக் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பர்டிகுலர் கண்டிஷனில். ஸோ அது வந்து செமி கண்டக்டர்ஸ் அப்படிங்குவாங்க, செமினாலே பாதி. நெக்ஸ்ட்டு சிலிக்கான் வந்து தட் விச் இஸ் எ மெட்டலாய்ட் appears lustrous but it is neither malleable nor ductile. ஸோ அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சம் நான் மெட்டல்ஸும் மிக்ஸ் ஆகிருக்கு இதில். ஆனால் ரொம்ப சிலிக்கானுங்கிறது ரொம்ப புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ் டென் டு பி மெட்டாலிக் மாதிரி இருக்கும், ஆனால் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தட் டென் டு பி நான் மெட்டாலிக். ஸோ மெட்டலாய்ட்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம்? சிலிக்கான் எலக்ட்ரானிக் டிவைசஸில் நம்ம பார்க்கலாம். போரான் வந்து ஃபயர் ஒர்க்ஸில் யூஸ் பண்ணுவோம், ராக்கெட் இக்னீட் பண்ணுறதுக்கு, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபியூயலாகவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம காம்பவுண்ட் பற்றி என்னென்னு பார்க்க போகிறோம். தட் வி கேன் see it in the next class.